அனைத்து இந்துக்களும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை தீபாவளி. அதன் வரலாறு தெரியுமா? தீபாவளி யாருக்கு? கோனாருக்கு. வரலாறை கூறுகிறது பாருங்கள். கோகுலத்தில் ஆவணியில் அவதரித்த கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் குறும்புக்காரர். அது மட்டுமல்லாமல் அவரது மாமாவை அழிக்க பிறந்தார். தனக்கென தம்பிகளாக பிறந்த 7 குழந்தைகளையும் ஸ்ரீ கிருஷ்ணர் மாமாவான கம்சன் பலியாக்கிவிட்ட கோபத்தில் தான் மாமாவை அழிக்க வேண்டும் என்று கோபத்துடன் யாதவர்கள் வாழும் கோகுலத்தில் கோபியர்களுடன் ஆடி பாடி மாடு மேய்த்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அங்கு இருக்கும் போதும் கம்சன் பல அரக்கன் அரக்கிகளை அனுப்பி வைத்து ஸ்ரீ கிருஷ்ணனை கோகுலத்தில் சென்று பழி தீர்த்து வா என்று கூறியுள்ளார். ஆனால் வந்த அனைத்து அரக்கன் அரக்கிகளை ஸ்ரீ கிருஷ்ணர் அடித்து விரட்டினார். இதனை அறிந்த கம்சன் அடுத்தபடியாக இவ்வுலகின் மாபெரும் பலசாலி மாவீரர் என கூறப்படும் அசுரர்களின் தலைவன் நரகாசுரனை அனுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை வதம் செய்து திட்டமிட்டார். அதன்படி நரகாசுரனை கோகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். இங்கு வந்த நரகாசுரன் கோகுலத்தில் வந்து மரங்கள் வீடுகளை உடைத்துவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தேடி வந்தான். அப்போது கிருஷ்ணனே அசுரன் முன்னர் தைரியமாக நின்றார். பின்னர் தனது அவதாரமான விஸ்வரூபம் வாமனன் தோற்றம் எடுத்து நின்றார். கையில் சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்து மாபெரும் அசுரனான நரகாசுரனை அழித்து வென்று காட்டினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இதனால் கோகுலத்தை அழிக்க வந்த அசுரனை வென்ற சந்தோஷத்தில் யதுகுலமே பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதனை வருடம் வருடம் நரகாசுரனை வென்ற தினத்தில் கோகுலத்தில் தீபாவளி ஏற்றி இனிப்புகள் சாப்பிட்டு பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருந்தனர். இந்த நாளை தான் தீபாவளி என்று கூறுகிறோம். இதனை காலப்போக்கில் அனைத்து சமுதாயமும் கொண்டாடத் தொடங்கினர். குறிப்பு: யாதவர் குலத்தில் பிறந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வென்ற தினத்தை கொண்டாடுவதால் இதனை யாதவர்கள் முக்கியமாக கொண்டாட வேண்டும் என வரலாறுகள் கூறுகிறது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து. தீபாவளி யாருக்கு? கோனாருக்கு. Download Moj.